டு மை வீடியோ வாங்க மக்களே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா WL டாய்ஸ். இந்த வண்டியை வந்து ஆல்ரெடி நம்ம ஓட்டி பார்த்துருக்குறோம், கேமராலாம் ஃபிட் பண்ணி பார்த்துருக்குறோம். சரிங்களா, இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நார்மல் மோட்டர் இருக்குது, உள்ள நார்மல் ஏஎஸ்சி இருக்குது. அதை எடுத்துகிட்டு பவர்ஃபுல் மோட்டார், பவர்ஃபுல் ஏஎஸ்சி மாற்ற போகிறோம். இந்த புருஸ்லெஸ் மோட்டார் இது புருஸ்லெஸ் மோட்டார் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இது வந்து பவர்ஃபுல் மோட்டார்னு இதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் புருஸ்லெஸ் மோட்டார். இந்த மோட்டாரு இந்த ஏஎஸ்சி 3000 ரூபா. இது தனியாக அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். நம்ம ஆர்சி ஹாபியில் வந்து தனியாக இது அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. இந்த மோட்டாரையும் ஏசியை வந்து அன்பாக்சிங் பண்ணுது, அதை போய் பாருங்கள். இது இந்த மோட்டார் நம்பரு 2845 4500 kV பவர்ஃபுல் மோட்டார் இது. சரிங்களா, இது தெரியும் உங்களுக்கு, மோட்டார் தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே. இதை பாருங்கள், இது இஎஸ்சி புருஸ்லெஸ் மோட்டார், இஎஸ்சி 45 amps. ஓகேங்களா, இதான் பவர்ஃபுல். இதை போட்டு வண்டி என்ன ஸ்பீடு போகுது, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வீல்லாம் கழட்டிட்டேங்க, வீல் கழட்டிட்டேன். 4 இங்கே 2 ஸ்க்ரூ, இங்கே 2 ஸ்க்ரூ, கீழே 2 ஸ்க்ரூ இருக்குது, அதெல்லாம் கழட்டிட்டேன். அதனால் ரொம்ப டைமான கழட்டி வச்சுருக்கிறேன், வீல்லாம் கழட்டி வச்சுருக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி இந்த மோட்டரை ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். இது மோட்டர் அன்பாக்சிங் வீடியோ தனியாக இருக்குது, போய் பாருங்கள். புருசல்ஸ் மோட்டார் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பவர்ஃபுல் மோட்டார். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பவர்ஃபுல் மோட்டார். புருசல்ஸ் மோட்டார்னால் ரேட்டும் அதிகமாக இருக்கும், ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்ஸ். இந்த மோட்டரில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது பாடி ஓப்பன் பண்ணுவோம். இந்த 2 ஸ்க்ரூ தான் கீழே ஓகேங்க, கழட்டியாச்சு 2 ஸ்க்ரூயும் இருக்குங்க. இது லைட்டு, இது அப்படிங்க விட்ருவோம். ஓகே, இது இருக்கு நார்மல் மோட்டாரு. ஈஸி இல்லை வச்சுங்க. இது நார்மல் ஈஸி. சரிங்களா, இப்போ மோட்டரை கழட்டுவோம். ஸ்க்ரூ கழட்டியாச்சுங்க. இதில் 1 2 3 இந்த வரைக்கும் 3 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இங்கே 2 ஸ்க்ரூ இதை கழட்டி வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த சாக்கப்ஸரையும் கழட்டியாச்சு. சாக்கப்ஸ் ஸ்க்ரூ வந்து இருக்குது, இந்த ஸ்க்ரூவும் கழட்டிட்டேன். இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, அதையும் கழட்டியாச்சு. சரிங்களா, இந்த பேடை எடுப்போம். அது அப்படியோ பின்னாடி திருப்பினா இந்த மோட்டர் ஸ்க்ரூ இருக்குது, அப்படியே கழட்டிட்டு வாங்க. இந்த 4 ஸ்க்ரூ கழட்டிச்சிங்க. அப்படியே மோட்டர் எடுத்துருவோம். மோட்டரை கழட்டியாச்சுங்க. இந்த பெண்ணன் கீரை கழட்ட முடியல, அதனால் இதுவும் செட் ஆகலை. இதில் இந்த மோட்டர் வந்து இதுலேயே செட் ஆகலை, பெரிய மோட்டராக இருக்குது. இது கொஞ்சம், இது பவர்ஃபுல் மோட்டரானால் இது பெரிய மோட்டராக இருக்குது. இது சும்மா சாதா மோட்ரு, இது புருஸ்லெஸ் மோட்ரு. இதில் ஃபிட் பண்ணிவிடுவோம். இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபிட் பண்ணுவோம். சரிங்களா, அதில் முடிப்போமா. புது மோட்டர் மாட்டியாச்சு, பவர் மோட்ரு, புருஸ்லெஸ் மோட்ரு மாட்டியாச்சு. சரிங்களா, இப்போ ஏசி மாட்டணும். அடுத்து ரிசீவர் மாட்டணும். சரிங்களா, ரிசீவர் மாட்டணும், எல்லாமே காட்டுறேன்ப்போ. இப்போ மோட்ரு மாட்டியாச்சுங்க, மோட்ரு மாட்டியாச்சு. அப்புறமேல சர்வோ மாட்டணும். ஸ்டேரிங் இது ஸ்டேரிங் இது செட் ஆகாது. ஏன்னா இந்த பழைய இஇசியில் வந்து ஸ்டேரிங்கு எல்லாமே இதிலே வந்துடும். இந்த மோட்டாருக்கு இப்போ அப்படி வராது. இந்த இஎஸ்சி வந்து கம்பெனிலேருந்து வர்றதுங்கிறதுனால இந்த லோக்கல்
இது வந்து ஸ்பீடு இருக்காது, நார்மல் ஸ்பீடு இருக்கும் அதில். இது நார்மலாக உள்ளது இந்த இஏசி. சரிங்களா? இந்த இஏசிக்கு வந்து தனியாக ரிசீவர் வைக்கணும், தனியாக நம்ம வந்து ஸ்டேரிங்கு இது வைக்கணும், சர்வோ வைக்கணும். சரிங்களா? இந்த இஏசிக்கு பாருங்க, இது ரிமோட்டுக்கு சர்வோ, அப்புறமேல ரிசீவர், ரிசீவரு, இது வந்து சர்வோ, இது வந்து ஸ்டேரிங்கு, இது வரும் தனியாக, எல்லாம் தனித்தனியாக செட் பண்ணணும். இப்போ இந்த இதை கழட்டிடுவோம் நம்ம. சரிங்களா? சாதா ரிசீவரை கழட்டியாச்சு, சாதா ஈஸியை கழட்டியாச்சு, ரிசீவர் புதுசு போட்டாச்சுங்க. இது லைன் கொடுக்குறத பாருங்கள், லைன் வருது பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த லைன் வருது பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும். இது சாதா, இது இதில் இருந்தது, இதை கழட்டியாச்சு. இப்போ பவர்ஃபுல் ஸ்டேரிங் ரிசீவர் சர்வோ போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது இஎஸ்சி சர்வோ இதுதான், இதுக்கு ரிமோட். இப்போது ஃப்ளேஸ்கை ரிமோட் இது, இந்த ரிமோட்டுக்குள்ளே தான் ரிசீவர் இருந்தது. சரி, இப்போ ஃபுல்லாக மாட்டுவோம் வாங்க. இதை கவர்லாம் மாட்டிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இஎஸ்சி கொடுத்துட்டு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சுங்க. மோட்ரு ஃபிட் பண்ணியாச்சு, சர்வோ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது இஎஸ்சி பவர் கொடுக்குற அவ்வளோதான். நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். இஎஸ்சி இங்கே வைப்போம். ரிசீவர் தாங்க பாருங்கள், 1 2 3வது இதில் ஏசி பவர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டில் 1 2, ரெண்டாவது இதில் ஸ்டேரிங், இது சர்வோ கொடுத்தாச்சு. இங்கே வச்சுருவோம். அதை பேட்ரி பவர் கொடுத்து செக் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஆன். ஓகே, ஓகே, இதை ஒட்டிட்டு வீல் மாட்டிட்டு கவரை போட்டுட்டு வருவோம். சரிங்களா? ஓகே, எல்லாம் பவர் கொடுத்தாச்சு. ரிசீவர் இங்கே ஒட்டியாச்சு, சர்வோ இங்கே புதுசு மாட்டியாச்சு, மோட்ரு பவர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இப்போ கவரை மாட்டிட்டு வந்தேன்.
கவர்லாம் ஸ்க்ரூ போட்டு வருவோம்.